ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டரை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். டிஸ்ட்ரக்ஷன். சார், டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாவில் என்னென்ன டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான் தெரியாது. என்ன சார் எல்லாருக்கும் தெரியுங்கிறீங்க, ஒர்க் பிளேஸில் யாருக்கு தெரியாதுங்கிறீங்க? ஆமாங்க, நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒர்க் பிளேஸில் எது டிஸ்ட்ராக்ஷனுங்கிறத நீங்கள் ஐடென்ட் பண்ணாமல் விட்றீங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் ஐடென்ட் பண்ணாமல் விடும்போது உங்கள் கேரியரில் என்னென்ன மாற்றங்கள் வரும்? நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது, கேரியரில் அடுத்த லெவலுக்கு போகிறது, நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது, உங்களோட க்ரோத் ரேட்டு எல்லாமே தடைபடும், எல்லாமே டிலேவாகும். ஏன்னா நீங்கள் எது டிஸ்ட்ரக்ஷனே உங்களுக்கு நாலேஜ் இல்லாதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே தடைபட்டு போயிடுது. அப்போ ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய, ஆஃபீஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரக்ஷன் எது எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிற அறிவும் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ண முடியும். அப்போ ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் டிஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒரு வேர்டு, ஒரு ரகசியமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். அப்போ அந்த டிஸ்ட்ரக்ஷன் என்னென்ன டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரக்ஷன் நீங்கள் தான். செல்ஃபாக நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்ட் பண்ணிக்கணும். அதுதான் என்ன சொல்லணும்னா இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் டிஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன். அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னலாக என்னென்ன டிஸ்ட்ரக்ஷன் இருக்குங்கிறது செகண்ட். தேர்டு, டெக்னாலஜி வைஸ் என்ன டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஃபோர்த்து, என்வாயர்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போது எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் என்வாயர்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நீங்கள் தோணும். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரக்ஷனுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளை சுற்றி வரக்கூடிய கால், ஃபோன் கால், அதர் பர்சனோட காசிப்பு, சீனியர் அண்ட் கொலீக்ஸோட கைடன்ஸு, ரைட் பீப்புள் யார், ராங் பீப்புள்னு ஐடென்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன். என்வாயர்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷனுங்கிறது என்னது? நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ரிசோர்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, பாலிசிஸு, சுற்றி இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஒர்க்கிங் ஸ்டாஃப் பீப்புள்ஸ், மென்டார்ஸு, கைடன்ஸு, இதெல்லாம் மிஸ் ஆகிறது என்வாயர்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன். அப்போ 4 டைப் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் இன்டர்னல், எக்ஸ்டர்னல், மூணாவது வந்து டெக்னாலஜி வைஸ் டிஸ்ட்ரக்ஷன், நாலாவது உங்களுக்கு என்வாயர்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த 4 டிஸ்ட்ரக்ஷனை பற்றிய ஒரு அறிவு ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பயணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை பற்றி கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சார், இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்ட் வாண்டரிங், டே ட்ரீமிங், ப்ரோக்ரஸ்டினேஷன், ஃபெட்டிக், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. நம்ம ஒர்க் பிளேஸில் மெயின் இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷனுங்கிறது நம்ம வந்து எப்படி நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் வச்சுக்கிறது. ஒரு ஒர்க்கை ப்ரோக்ரஸ்டினேஷன் அப்படின்னா தள்ளி போடாமல் எந்த ஒர்க்கையும் தள்ளி போட்டு செய்கிறது. ஃபெட்டிக், சோர்வாக லேசியாக இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டிவாக கடைசி நெக் மூமெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது. டைம் ஃப்ரேம் வச்சு ஒர்க் பண்ணாமல் செட்டில் போடாமல் ஒர்க் பண்ணுறது. ஸோ மைண்ட் வாண்டரிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே அன்வான்டாக மைண்டை ஓவர் திங்க் பண்ண வைக்கிறது. இது எல்லாமே நம்மளோட மிஸ்டேக். இந்த டிஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஈஸியாக உங்களை மேனேஜ் பண்ணுறது மூலமாக நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இந்த சீக்ரெட்டை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்போது என்னென்ன டைப் ஆஃப் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் நம்மளே நமக்கு பண்ணிக்கிறோங்கிறது நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. இதனால தான் நம்ம கேரியர் க்ரோத் வந்து டிலே ஆகுது. சரி சார், எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரக்ஷனில் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலீக்ஸ் கான்வர்சேஷன், காசிப் பேசுகிறதும், மேனேஜ்மெண்ட்டையும் மேனேஜரை பற்றியும் தப்பாக பேசுகிறவங்களோட நம்ம பயணிக்கிறதையும் நம்மளோட மிகப்பெரிய மிஸ்டேக். நான் டிஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பிளேஸில் இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் அதிக பர்சன்டேஜ் தர விரும்புகிறேன். 40 to 50% ஆஃப் த பீப்புள் நான் கவனிச்சிருக்கேன். இந்த டிஸ்ட்ரக்ஷனில் மாட்டி தான் நிறைய பேர் காணாத போயிருக்காங்க. நமக்கு ஒரு பர்சன் இருக்காங்க பக்கத்தில், கொலீக்ஸ், ஒரு சீனியர் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் புதுசாக நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம்.
ஜாயின் பண்ணும்போது அவரோட ஃபெயிலியர் ஸ்டோரியை கண்டிப்பாக சொல்லுவாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அவர் சொல்லக்கூடிய அந்த ஃபெயிலியர் ஸ்டோரி அதை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் எப்படி உள்வாங்கிக்குவீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் ஸ்டோரி நடந்த மாரியும், அந்த மேனேஜர் உங்கள்கிட்ட நெகட்டிவாக நடந்த மாரியும், அந்த மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத மாரியும், உங்களை ரெகனைஸ் பண்ணாத மாரியும் நீங்கள் உள்ள எடுத்து ஃபீல் பண்ணி அந்த சீனியர் மாரியே உட்காந்துக்குவீங்க. அந்த சீனியர் பல வருஷமா வேலை செய்கிறாங்க, அது அவங்களோட ஃபெயிலியர். காரணம், அந்த ஃபெயிலியர் பர்சன் எந்த ஒரு லேர்னிங் மோட்ல இருந்திருக்க மாட்டாரு, க்ரோத் மைண்ட் செட்ல இருக்க மாட்டாரு, நல்ல கொலீக்ஸ் கூட பழகி இருக்க மாட்டாரு, நல்ல குவாலிஃபிகேஷனோட நல்ல லேர்ன் பண்ணிக்கலாம், ஸ்கில் அப்டேட் பண்ணிக்கலாம்ங்கூடிய திங்கிங் பாசிட்டிவா இல்லாத ஒரு பர்சனா இருப்பார். அப்போ அவரோட போய் நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், ஒரு ஹெல்ப் கேட்குறோங்கிற நம்மளோட அறிவு கம்மியா இருக்கிறனால அவரோட ஃபெயிலியர் ஸ்டோரியெல்லாம் உள்வாங்கி நம்மளும் ஃபெயிலியர் பர்சனாக உருவாகிடும். இந்த டிஸ்ட்ரக்ஷனை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அப்போ முதல் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி சீனியரை நம்ம அவாய்ட் பண்ணுறதும், அவங்க நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் இருந்தாலும் அவங்களோட பயணிக்கிறதையும் கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அவங்களோட லஞ்சுக்கு போகிறது, டீ பிரேக் பண்ணுறது, அவங்ககிட்ட போய் டவுட்டு கேட்கறது, அப்படிங்கும் போதெல்லாம் வெரி கேர்ஃபுல்லியாக நம்மளை வழி நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. மீட்டிங் அண்ட் இன்ட்ரப்ஷன். நம்ம நிறைய மீட்டிங்ஸ், அன்வான்ட் மீட்டிங் போட்டு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நம்மளோட டிஸ்ட்ரக்ஷனுக்கு மெயின் காரணம். சோசியல் மீடியா, இமெயில் அண்டு நோட்டிஃபிகேஷனு, ஃபோன் கால்ஸ் அண்டு டெக்ஸ்ட் மெசேஜ், நாய்ஸ் அண்ட் கிளட்டர் ஒர்க் பிளேசஸ், இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய another 1 or 2% டிஸ்ட்ரக்ஷன்ஸ். சரி, டெக்னாலஜி வைஸ் என்ன சார் டிஸ்ட்ரக்ஷன்? உங்களுக்கே தெரியும், சோசியல் மீடியா இருக்குது, இமெயில் இருக்குது, மெசேஜ் ஆப்பு நிறைய ஆப் வச்சுருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேறு ஏதோ விஷயத்தாக தேர்றதுக்காக ப்ரௌஸ் பண்ண போவீங்க, மெசேஜ் வந்துருச்சா அதை விட்டு போட்டு அதை பார்க்க போயிடுவீங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வச்சு அந்த டைமுக்குள்ளே அதை பார்க்குறீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, ரிப்ளை பண்ணுறீங்க. ஒரு கால் வருது, உடனே நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த காலை விட்டு போட்டு அதை ஃபோன் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அதை அந்த டைமில் யாரோட காலு, பர்சனல் காலு, எப்படி ப்ரியாரிட்டி பண்ணுறது, இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் பண்ணிட்டு ஒர்க் டிலே ஆயிரும், அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவீங்க. ஸோ இந்த கிளம்ஸியாக ஒர்க் பண்ணுறது வந்து டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். என்வாயர்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன், ஆஃபீஸ் நாய்ஸு, கிளட்டர் ஒர்க் பிளேசஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது, புவர் லைட்டினிங் உங்களுக்கு வந்து இருக்கிறது, ஸோ அன்ரிகனைஸ்ட் டிஜிட்டல் ஃபைல்ஸ், இதெல்லாம் தான் வந்து உங்களோட என்வாயர்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன். என்வாயர்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷனில் இன்னும் நிறைய சொல்லலாம். பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய, பாசிட்டிவ் கல்ச்சர் கிரியேட் பண்ணக்கூடிய, உங்கள் ஒர்க் பிளேஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில திங்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுங்கிறது உங்கள் கேரியருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸை எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷனில் நம்ம பயன்படுத்தாமல் ராங் இது பயன்படுத்திடுவீங்க. ஸோ இப்போ அவங்களோட நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் பயணம் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அப்போ இந்த 4 டிஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஒர்க் பிளேஸில் அப்படிங்கும்போது சரியாக உங்கள் பயணத்தை வழிநடத்த முடியும். இதெல்லாம் நம்ம ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரக்ஷன். சிம்பிளாக சொல்லலாம், நம்ம ஒரு பயணிக்கிறோம், வழியில் ஒரு முள் இருக்குது, இல்லை ஒரு கல் இருக்குது, இல்லை ஒரு குழி இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸ்கிப் ஆகிறோம், அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி போகிறோம், இல்லை அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறோமோ, இந்த அறிவு தான் இந்த பாயிண்ட். அப்போ இந்த சீக்ரெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டிஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ரக்ஷன்னால நம்ம கரியரே தலையெழுத்தே மாறிடும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரு மேனேஜர், ஒரு இன்சார்ஜ், ஒரு சூப்பர்வைசர், அட்வைசர் வந்து திட்டுவாங்க, இல்லை இந்த ஒர்க்கை இப்படி பண்ணுங்கன்னு கைடன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ஜூனியர்ஸு, கொலீக்ஸு, சபார்டினேட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் கொடுக்குற கைடன்ஸை கேட்க மாட்டாங்க. ஃபெயிலியர் பர்சனாக நம்ம கூட ரொம்ப நாளாக சீனியராக நல்ல ஃப்ரெண்ட்லியாக வெல்விஷராக பேசக்கூடிய அந்த ஃபெயிலியர் பர்சனோட பயணிப்பாங்க. அந்த ஃபெயிலியர் பர்சன் அவனோட ஃபெயிலியரை சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணுங்கிறதுக்காகவே உங்களை இரக்கமாக சென்டிமெண்ட்டாக பேசி அழகாக உங்களோட கூட்டிகிட்டு போவார். நீங்களும் அது தெரியாமல் அவரோட பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அவர் தான் வெல்விஷரு, குட் பர்சன்னு. மேனேஜர் கண்டாவே அவங்க ஒரு பயத்தையோ, ஒரு ஃபியரோ, ஒரு க்ளோஸ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்குள்ளே டெவலப் பண்ணாமல் பண்ணிடுவாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, மேனேஜரோட பயணித்தா வெற்றியை நோக்கி பயணிக்கலாங்கிறது தெரியாமல்
ஃபெயிலியராக இருக்கக்கூடிய சீனியர் பர்சனோட பயணிப்பீங்க. இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, மேனேஜ்மெண்ட்டும் அந்த மேனேஜரும் அந்த சீனியரை ரிலீவ் பண்ணிடலாம் வேலையை விட்டு. நீங்கள் நல்லா டெவலப் ஆனவுடனே உங்களுக்கு அந்த ரோல் வேல்யூ கொடுத்துட்டு அவளை ரிலீவ் பண்ணலான்னு அவங்க முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரக்ஷன் அவங்க தான் காரணம், அவங்க தான் உங்களை ராங் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, உங்களை தப்பாக வழி நடத்துகிறாங்கன்னே தெரியாமல் அவங்களோட நீங்கள் பயணிப்பீங்க. ஏன்னா அவங்க தான் உங்கள் வெல்விஷராக கன்சிடர் பண்ணுவீங்க. உங்களை திட்டுறதும், உங்களை எஜுகேட் பண்ணுறதும், உங்களுக்கு கோச் பண்ணுறதும், மானிட்டர் பண்ணுறதும், உங்களை ஆக்ட் பண்ண வைக்கிறதும், உங்களை சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்காக உங்களை புஷ் பண்ணுறதும் மேனேஜர் பண்ணும்போது அது உங்களுக்கு பெயினாக இருக்குமா? அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அவரை வந்து ராங் பர்சனாக திங்க் பண்ணுவீங்க. அதனாலேயே இதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஃபெயிலியர் பர்சனோட கேங்கில், குரூப்பில் உங்களை சேர்த்திடுவாங்க. நீங்கள் அதில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் அதுலேயே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க விரும்புவீங்க. லேர்னிங் மோடு போக மாட்டீங்க, ஃபியர் ஜோன்லேயே இருப்பீங்க. அப்போ ஃபியர் ஜோன் அண்ட் லேர்னிங் ஜோனுக்கு நீங்கள் போகாதனால க்ரோத் ஜோனுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ டிஸ்ட்ரக்ஷன் உங்களோட ஃபேட்டை, உங்கள் தலைவிதியை எவ்வளோ அழகாக அற்புதமாக மாற்றி ஃபெயிலியராக உங்களை கொண்டு போகுதுன்னு பார்த்துக்குங்க. அப்போது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஒர்க் பிளேஸில் 10க்கு ஒரு 6 to 7%, 10க்கு 6 to 7%னா 60 to 70% பீப்புள் கூட இந்த டிஸ்ட்ரக்ஷனில் மாட்டி வீணாக போயிடுறாங்க. ஒரு 30%, 3 to 4 பீப்புள் தான் வந்து இந்த டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து அவாய்ட் பண்ணி மேனேஜரையும் சூப்பர்வைசரையும் ரைட் மென்டாரிங் கேப்சர் பண்ணி பயணத்தில் வெற்றி அடைகிறாங்க. ஸோ அதனால் இந்த டிஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒரு சீக்ரெட் வேர்டை உங்கள் மைண்டில் எப்பவுமே வச்சுக்குங்க. என்னென்ன டைப் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பிளேஸில் இருக்குதுன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்குங்க. அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக்க பழகுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி அதோட போராடி நம்ம அடுத்த வருஷனுக்கு போகிறதுன்னு உங்கள் ஸ்கில்லையும் நாலேஜும் வளர்த்துக்குங்க. தேங்க்யூ ஆல்.